அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் நம் முன்னோர்கள் நல்லோர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். மகத்தான மனிதர்கள் என்ற இந்த தொடரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நெருக்கமான தோழர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் போர்க்கள வீரர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இரகசிய பாதுகாப்பாளர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நெருங்கிய உறவுக்காரர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனிப்பட்ட பாதுகாவலர், இப்படி பன்முகத்தன்மை கொண்டு ரசூலோடு இணைந்து ரசூலுக்கு பின்னால் ஹலீஃபாக்களோடு இணைந்து கடைசி உயிர் இருக்கும் வரைக்கும், தன் உடலிலே ஒரு சொட்டு இரத்தம் இருக்கும் வரைக்கும் அந்த இரத்தத்தை கூட இந்த இஸ்லாத்திற்காக உதிரத்தை நீத்து உயிர் நீத்த மாபெரும் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் என்றால் அதில் ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹ் மிக மகத்தான இடம் பிடிக்கிறார்கள். எல்லா விதத்திலும் ரசூலுக்கு நெருக்கமானவர்கள். சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தந்தையும் ஜுபைர் ரலியல்லாஹுவினுடைய தாயாரும் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்கள். ரசூலுல்லாவிற்கு மாமியினுடைய மகன், குப்பியினுடைய மகன், அத்தையினுடைய மகன் ஜுபைர் ரலியல்லாஹ். இப்படி உறவுகளுக்கு மிக நெருக்கமான, தந்தை வழியில் மிக நெருக்கமான உறவிலே உள்ளவர்கள். யார் என்று சொன்னால் தாயார் சஃபியா ரலியல்லாஹ். சஃபியா ரலியல்லாஹ் பெண்களினுடைய நபித்தோழியர் என்ற பட்டியலில் மிக மகத்தான இடம் பிடித்தவர்கள் சஃபியா ரலியல்லாஹ். எல்லா நேரங்களிலும் வீரத்திலும், அதே நேரத்தில் ஆன்மீகத்திலும், அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையிலும், அசைக்க முடியாத தீனின்பால் நம்பிக்கை உள்ளவர்கள். சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வாளெடுத்து போர் தொடுப்பதற்கு கூட தயாரான நிலையிலே உள்ளவர்கள் சஃபியா ரலியல்லாஹ். சிறு வயதிலேயே ஜுபைர் ரலியல்லாஹ் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே, சிறுவயதாக இருக்கும் பொழுதே கணவரை இழந்து குழந்தையை ஒரு வீரனாக உருவாக்க வேண்டும், எதிரிகள் பயப்படக்கூடிய அளவிற்கு, இவன் நெஞ்சத்தில் பயமே இல்லாத அளவிற்கு உருவாக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து செதுக்கப்பட்டவர்கள் ஜுபைர் ரலியல்லாஹ். தாயினுடைய பார்வையில் தாயே ஒரு குழந்தையை வீரமாக உருவாக்கும் என்று சொன்னால் அது பால் குடிப்பதிலே இருந்து உருவாக்கியவர்கள் ஜுபைர் ரலியல்லாஹ். அதனால்தான் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் ரசூலுல்லாவிற்கு ஒன்று என்று சொன்னால் நான் உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவேன் என்று சொல்லும் அளவிற்கு ரசூலின் மீது, இஸ்லாத்தின் மீது அளப்பெரும் பிரியமும் அளப்பெரும் நேசமும் கொண்டவர்கள். ஒரு தடவை மக்காவில் ரசூலுல்லாவை குறைஷிகள் கொன்றுவிட்டார்கள் என்று சொல்லும் பொழுது வரலாற்றிலே எழுதுவார்கள், இஸ்லாத்திற்காக முதலில் உரையிலிருந்து வெளியே வந்த வாள் ஜுபைர் ரலியல்லாஹுவினுடைய வாள். உரையிலிருந்து இஸ்லாத்திற்காக வெளியே வந்த முதல் வாள் ஜுபைர் ரலியல்லாஹுவினுடைய வாழ்தான் உரையிலிருந்து வெளியே வருகிறது. எதற்காக தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை கொன்றுவிட்டார்கள் என்ற செய்தி வதந்தி பரவுகிறது. பறந்த உடனேயே விரைந்து செல்கிறார்கள் ஜுபைர் ரலியல்லாஹ். சென்று ரசூலுல்லாவிற்கு முன்னால் நின்று 2 வாள்களையும் எடுக்குகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் இல்லை, உங்களை கொன்றுவிட்டேன் என்று சொன்னது யார்? உங்களை தாக்க வந்தவர்கள் யார்? சொல்லுங்கள் என்று கிட்டத்தட்ட 16 வயது, 12 வயது, 14 வயது இருக்கும் பொழுது ஒரு வீரர் குதிரையிலே ஏறி வருகிறார் என்று சொன்னால், ஆளும் உயரமானவர், சிறுவயதாக இருக்கும் பொழுது மிக உயரமாக இருக்கக்கூடியவர், நிறத்தால் அவருடைய உடலமைப்பால் மிக கம்பீரமான உடலமைப்பின் தோற்றத்திலே உள்ளவர்கள். ரசூலுல்லாஹ் அற்புதமாக சொல்வார்கள், இஸ்லாத்திற்காக உருவப்பட்ட வாளில் முதல் வாள் அது ஜுபைரினுடைய வாள் என்று பேசுவார்கள். கடைசி வரைக்கும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரைக்கும் எந்த எதிரியும் ஜுபைர் ரலியல்லாஹ்விற்கு முன்னால் நின்று ஜெயித்த வரலாறே இல்லை.
ஜுபைர் ரலியல்லாஹுவினுடைய வாளுக்கு அகப்பட்டு அவன் தப்பிய வரலாறும் இல்லை. அதே நேரத்தில் யாரிடத்திலும் வெட்டுப்பட்டு அவர்கள் ஷஹீதாகவும் இல்லை. கடைசி வரைக்கும் அவர்கள் இருந்தார்கள், கடைசி ஷஹீதானார்கள். ஆனால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்லுவார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவதை போன்று, ஃபலம்மா ஹஸ்ஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர கால மன் அன்சாரி இலல்லாஹ் காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு எப்படி ஒரு ஹவாரியன்கள் இரகசிய பாதுகாப்பாளர்கள், அதாவது பர்சனல் பிஏ என்று சொல்லுவதை போன்று தனக்கென இருக்கக்கூடிய அற்புதமாக சொல்லுவார்கள், அஸ்ஸுபைர் இன்னி ஹவாரீர் என்று சொல்லுவார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜுபைர் என்பவர் என்னுடைய தனி பாதுகாவலர், எனக்காக உள்ளவர், என்னை பாதுகாப்பதிலே உள்ளவர். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பார்வையாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு பொருளை பார்க்குகிறார்கள் என்று சொன்னால் ஜுபைர் ரலியல்லாஹு அந்த பொருளை இங்கு கொண்டு வந்து வைப்பார்கள். ரசூலுல்லாஹ் குதிரைக்கு தயாரானால் குதிரை தயாராக வந்து நிற்கும். ஒது செய்வதற்கு தயாரானால் தண்ணீருக்கான தேவை வந்து நிற்கும். இப்படி ரசூலுல்லாஹ்வினுடைய பார்வை, சிந்தனை, செவி எங்கெல்லாம் செல்லுமோ அங்கெல்லாம் ஜுபைர் ரலியல்லாஹுவினுடைய சிந்தனை ஆன்மாவோடு கலந்திருந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு. அந்த அளவிற்கு வீரத்திலும், அதே நேரத்தில் விவேகத்திலும், அதே நேரத்தில் செழிப்பிலும், அதே நேரத்தில் குடும்ப உறவிலும், அதே நேரத்தில் மனைவியினுடைய பங்களிப்பும் மகத்தான பங்களிப்பு. மனைவி அபூபக்கர் பின்த் அஸ்மா ரலியல்லாஹுவை தான் திருமணம் முடித்திருந்தார்கள். ரசூலுல்லாஹினுடைய இன்னொரு உறவும் வருகிறது, சகலை என்ற உறவு. ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய மகளாரை திருமணம் முடித்திருந்தார்கள். திருமணம் முடித்து மகத்தான முறையிலே வாழ்ந்து அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய மகத்தான ஒரு குழந்தையையும் இந்த உலகத்திற்கு தந்தார்கள். ஏனென்று சொன்னால் அஸ்மா ரலியல்லாஹ் மிகப்பெரிய கல்வியிலும் சரி, அதே நேரத்தில் ஞானத்திலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, ஜுபைர் ரலியல்லாஹ் கடுமையானவர்கள். அந்த கடுமையானவர்களுக்கும் தோதுவான முறையிலே வாழ்க்கையை நகர்த்தி சென்றவர்கள். கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் ஜுபைர் ரலியல்லாஹ் கடுமையாக நடந்து கொள்வதெல்லாம் தன்னுடைய தந்தை இடத்திலே வந்து சொல்லுவார்கள், என்னுடைய தந்தையை கொஞ்சம் கடினமாக நடந்து கொள்கிறார், கோபமாக பேசிக்கொள்கிறார், கோபமாக நடந்து கொள்கிறார். ஏனென்று சொன்னால் இயற்கையிலே ஜுபைர் ரலியல்லாஹ் அவருடைய குணத்தாலும் எப்படி என்று சொன்னால் உண்மையை சொல்ல வேண்டும், உண்மையின்பால் இருக்க வேண்டும், நீதத்தோடு நடக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பிற்குள்ளே வாழ்ந்தவர்கள். பெற்றோரினுடைய கட்டமைப்பில் அப்படி சஃபியா ரலியல்லாஹ் அப்படியே வளர்த்தவர்கள். அதனால் அனாவசியமான எந்த செயலுக்கும் ஜுபைர் ரலியல்லாஹ் இடம் கொடுப்பதில்லை. அப்படி கடினமான சூழ்நிலையில் அஸ்மா ரலியல்லாஹ் அவர்களோடு காலம் தள்ளினார்கள், வாழ்ந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹ் இந்த இடத்தில் நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும். கணவன் சரியில்லை, கோபப்படுகிறார் என்று தன் மகள் சொல்ல வரும்பொழுது அந்த கணவனினுடைய நல்ல குணங்களை சொல்லி வாழ்ந்துகொள், அல்லாஹ் பறக்கச் செய்வான் என்று அனுப்புவார்கள். இதுதான் அருமைக்குரிய சஹாபாக்களினுடைய மாபெரும் வெற்றிக்காக இருந்தது. இன்று நம் குழந்தை வந்து ஒரு புகார் சொன்னால் அதை 10 புகாராக நாம் மாற்றி நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உலகத்தில் ஒரு சர்வே சொல்லுகிறது, டைவர்ஸ் ஆகிறதற்கு முதல் காரணம் தாய் தந்தையர்கள். தாய் தந்தையர்களினுடைய அரவணைப்பு தான் கணவனோடு பிணக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிறது. ஒரு கணவனை பற்றி அங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லுவார்கள், எங்களுக்கு ஒரு வேலையாட்கள் தாருங்கள், கஷ்டப்படுகிறோம், என்னுடைய கணவர் கஷ்டப்படுகிறார்கள், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படு, நீ அலிக்கு பொருந்தி கொண்டால் தான் நீ சோனம் செல்ல முடியும். இங்கே ஃபாத்திமா, இங்கே அஸ்மா ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், கொஞ்சம் நல்ல குணங்கள் எல்லாம் அவரிடத்திலே இருக்கிறது, அந்த நல்ல குணங்களை கொண்டு நீ பொருந்திக்கொள், வாழ் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் இன்று இந்த சமூகம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி ஜுபைர் ரலியல்லாஹுவினுடைய பல்வேறு இன்னும் செய்திகள், அவர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள், அவர்களினுடைய தொண்டு இஸ்லாத்தில் எப்படி இருந்தது என்பதை அடுத்து வரக்கூடிய செய்தியை பார்க்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.